அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமாக உங்களை மறுபடியும் நான் மீட் பண்ணுறோம். ரொம்ப 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 மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இருப்பதை வைத்து சிறப்பான வாழ்க்கை. இன்றைக்கி வந்து என்னென்னா, மணி கரெக்டாக 3:20 ஆகிட்டுருக்கு. ஈவினிங் ஆகிடுச்சு. சரி தூங்கலான்ட்டு தூக்கம் வருது. ஆனால் தூங்கினா என்னென்னா, நைட்டுக்கு மேலே நம்மளால் தூங்க முடியலங்க. பகலில் தூங்கிட்டா நைட்டு தூக்கம் ரொம்ப கஷ்டமாயிட்டு தான். அம்மா திரும்ப ரொட்டீன் வந்து ரொம்ப கெட்டு போயிடுச்சு. அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, தூங்காமல் தான் இருக்கிறேன். ஷாம் வந்து தூங்கிட்டு தான் இருக்காங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த இடம் இன்னுமே நான் க்ளீன் பண்ணாமல் தாங்க வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். இப்போ நான் அதை க்ளீன் பண்ண போகிறேன். அதுதான் சரி எடுக்கலாம். அதுக்கு அடுத்தது நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக ஆகிடுவீங்க. அங்கே பாருங்கள், அந்த டேபிளும் பாருங்கள் எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள். ஏன்னா நான் சொன்னல, தொடர்ந்து அப்படியே ரொம்ப படுக்கே ஆகிடுச்சு என்னுடைய நிலமை. அதனால் வீடே ரொம்ப கேவலமாக இருக்குது. வெல்கம் டு நியூ கிரியேஷன் 21.5 சேனல். இருப்பதை வைத்து சிறப்பான வாழ்க்கை. இப்போ பார்த்தீங்களா, இருப்பதை வைத்து சிறப்பான வாழ்க்கை. இது க்ளோரியை வெட்டி விட்ட ஆஸ்டிவ் தான். ஏதோ அதால் முடிச்சு வெட்டி விட்டுருக்கு. நல்லா தான் இருக்குது. நான் வந்து கடையில் போய் வெட்டினா கூட இந்த தான் வெட்டுவோம் உங்கள் இடத்துல. அதான் வெட்டிச்சு, நல்லா வெட்டியிருக்கு. ஆனால் முடி மட்டும் கொஞ்சம் அதிகமாக விட்டுருக்கு. அது நான் விட சொல்லிட்டேன். ஏன்னா இருட்டாகிடுச்சு. அதுக்குள்ள நைட்டு வெட்டி வேட்டான் போதும், தயவுசெய்து இருக்கிறது இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட 2-3 விஷயங்கள் நான் வந்து சொல்ல போகிறேன். அது என்னென்னா, இது வந்து க்ளோரியா எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு முடி வெட்டுச்சு. அதை வந்து ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எங்களுக்கு கொஞ்சம் சில வேலைகள்லாம் இருக்குது. பால் காய்ச்சிட்டு க்ளோரியா ஃபஸ்ட்டு நல்லா எழுப்பி விட்டுருணும். இப்போ என்ன நிறைய வேலை இருக்குது. அந்த நமக்கு தினமும் இப்போல்லாம் நிறைய வேலை கொடுத்துட்றேன். அதனால் வந்து இப்போ நிறைய வேலை செய்ய போகிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் வேலையாக இப்போ வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா, பைபிள் படிச்சுட்ருக்காங்க. எதை சொல்லக்கூடாது, பைபிள் படி. ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நாங்கள் சில ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா ரிவ்யூவாக கொடுத்துருவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் போய் பாருங்கள். க்ளோரி ஏதோ தைச்சிருக்கான், அது வந்து உங்களுக்கு காட்ட போகிறோம். இந்த ரேஷன் போட்ட வேலை தச்ச தலைவாணி வர தலைகாணி நல்லா இருக்கு. சரியா, தலையில் வச்சு. ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது உங்களுக்கு. இன்னொரு நல்ல விஷயம் என்னதுன்னா, நான் இப்போ காட்ட போகிற அந்த ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா அவரோட நம்பர் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து அது எல்லாமே கிடைக்கும். சரிங்களா?
லாக்டவுனில் உங்கள் வீட்டில் வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது சரி சப்பாத்தி குழம்பு செய்யலை அப்படின்னு நினைக்கும் போது ஃபீல் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்கிறேன். இது நான் வந்து ரெகுலராக சாப்பிடுவேன். இந்த பழக்கம் வந்து எங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னா, எங்களுடைய மம்மி வந்து குஜராத்தில் இருக்கும்போது அங்கே இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சப்பாத்தி நைட்டு செஞ்சுட்டோன்னா அந்த சப்பாத்தி காலையில் இருக்கும், இல்லைனா காலையில் செஞ்ச சப்பாத்தி மத்தியானம் இருக்கும். அப்போ அர்ஜென்ட்டுக்கு நம்மக்கிட்ட ஒரு காஃபி இல்லைன்னா ஒரு டீ, ஒரு பிளாக் காஃபி கண்டிப்பாக இருக்கும். அப்போது ஒன்று என்ன பண்ணலாம்னா, நம்ம இந்த சப்பாத்தியை பிச்சு இதில் முக்கி இல்லைனா இதில் பிச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். அப்படியே ஓட்ஸு இல்லைனா சாக்கோ மாதிரி தான் இருக்கும். சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு சாப்பாடு வேலை நம்மளுக்கு முடிஞ்சிடும். இது ஆரோக்கியமானது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏழைக்கேற்ற எள்ளு உருண்டை சொல்லுவாங்களா, அது மாதிரி வீட்டில் இருக்கிறத வச்சு ஏதாவது பண்ணிக்கலாம். இங்கிலீஷு தமிழ் ஹிந்தியும் சேர்த்து சொல்கிறீங்க. டுமாரோ மை ஹவுஸ் கம்மிங் சொல்லுங்க. டுமாரோ மை ஹவுஸ் கம்மிங் மீட்டிங். பிரமாதம். பேய் வந்துச்சா காரி துப்ப? உங்க பின்னாடி அங்கே பாருங்க, அங்கே எப்படி உட்கார்ந்து பாருங்க பேபி. நான் தான் வந்து நின்னேன், நீங்க பார்க்கவே இல்லை, தூங்கிட்டே இருக்கீங்க. என்ன பண்ண இன்னும் வீடியோவே போடலாமா? எல்லாருமே வீடியோ கேட்டுகிட்டே இருக்காங்க. நிறைய பேர் உங்களுடைய கிச்சன் வீடியோ போட்டிருந்தேன், எல்லாருமே சூப்பராக இருக்குன்னாங்க. கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் பண்ணாங்க, அவங்கள பற்றி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹாய் சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். ரொம்ப தேங்க்யூ, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம். நான் எல்லா கமெண்ட்டையும் படித்து அம்மா என்ன சொல்கிறாங்கன்ட்டு ரீப்ளே வந்து நான் அது போடுறேங்க. அது எடுக்கணும்னு நினச்சோம், அப்புறமா எடுக்கிறோம். அது தம்பியை வச்சு எடுக்கலான்னு இருக்கிறோம், ஏன்னா அது நல்லாயிருக்கும். அவன் பேசுவான். அவன் நேற்று நைட்டு 1 மணிக்கு கேட்குறான், 12 மணிக்கு வாங்க வீடியோ எடுக்கலான்னு. எங்கள் அம்மா தூங்கிட்டாங்க நைட்டு. நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்து போயிட்டுருக்கு, அதை நாங்கள் பார்த்து தான் இருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் மட்டும் ஏன் இந்த கொரோனா வந்து அதிகமாக இருக்குது, அதை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நம்ம விளக்கமாக பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லை, நம்மளுக்கே தெரியும். நம்ம யாரும் உங்கள் வீட்டில் இல்லைன்னு. அதுதான் பெரிய பிரச்சனை. வீட்டில் இல்லைங்கிறது வேறு, ஏன்னா அத்தியாவசிய தேவைக்கு வந்து போயிட்டு வரோம், அது வேறு. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா என் சைக்கிள் வந்து ரிப்பேர் ஆகி போச்சு. அங்கிள் வந்து வேலைக்கு போகிறாரு, சுண்ணாம்பு அடிக்கிறதுக்காக போகிறாரு, பெயிண்டிங் பண்ணுறதுக்கு. அவர் சைக்கிளை ரெடி பண்ணுறதுக்கு கொடுக்க போனேன், பக்கத்தில் தான் போனேன். கொடுத்துட்டு வரேன், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம். அங்கங்கே உட்காந்துட்ருக்காங்க, ஒரு 10 பேர் உட்காந்துட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட ஒரு சோஷியல் டிஸ்டன்ஸ் எதுவும் கிடையாது. இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, வெளியே போகலாம், அத்தியாவசிய தேவைக்கு போங்க, உங்களுக்கு தேவைன்னா போங்க, ஆனால் சோஷியல் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். 10 அடினா 10 அடி தள்ளி இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்க புரியுதா இல்லையா எதுவுமே தெரியல. அது மாடுன்னு இப்படி ஒட்டி நிற்கிறது, அப்படி ஒட்டி நிற்கிறது. இந்த நோய் பார்த்திங்கன்னா மனுஷங்கிட்ட தான் மனுஷனுக்கு பரவுது, அதுதான் முதல் ப்ளஸ் பாயிண்ட்டு. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, மனுஷன் பரவுறதுனால நம்மளே அது ஈஸியாக தடுக்க முடியும். நம்ம தள்ளி இருந்தாலே போதும், அதை ஈஸியாக தடுத்துடலாம். அதுவும் மெயின்டைன் பண்ண மாட்டாங்கங்கிறது வந்து புரியல. அவங்களால மெயின்டைன் பண்ண முடியுமா, பண்ண முடியாதா, ஏன் அதை ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியும். இப்போ நம்ம கடைக்கு போகிறோம், நம்ம முன்னாடி ஒருத்தர் இருக்காங்க, சரி அவங்க வாங்கிட்டு வர வரைக்கும் நிற்போம் அப்படிங்கிற பழக்கத்துமே இல்லை. நேற்று கடைக்கு போனோம், நாங்கள் நல்ல வேலை சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாங்க. 2 பேர் தான் உள்ளே அனுப்புகிறாங்க, அவங்க வர வரைக்கும் மிச்சம் 2 பேர் நிற்கிறாங்க. அவங்க எவ்வளோ நேரம் ஆகணும் சரி, அதுக்காக நிற்கிறாங்க. அது மீறி நான் நிற்க மாட்டேன் அப்படின்னா தயவுசெய்து கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முந்தினத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு தான் நினைக்கிறேன், சின்ன பொண்ணு, ஒரு வாலிப பொண்ணு தான், மாஸ்கே போடல, அப்படியே வந்து நிற்கிது அந்த பொண்ணு. எனக்கு சரியான கோவம், என் க்ளோரிக்கு சொல்லவே தேவையில்லை, எனக்கு கோவம் வந்துச்சு. என்ன இது இவ்வளோ பேர் நிற்கிறாங்க மாஸ்க் போட்டுட்டு, அதுனா அப்படி வந்து நிற்கிது அப்படின்னு. கையில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வச்சுருக்கு, 1,20,000 சரிங்களா. வண்டி நிற்கிது பக்கத்தில், அந்த ஃபியான்னு நான் நினைக்கிறேன், அதுவும் கிட்டத்தட்ட 1,00,000 சம்திங் வரும், கிட்ட வரும்னு நினைக்கிறேன். அது ஒரு மாஸ்க்கு போட முடியல, பார்த்துங்க. இது வந்து நம்மக்கிட்ட மாஸ்க் வாங்க காசு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, இது வந்து திமிரு.
திமிரு பிடிச்சவங்களும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வீட்டில் வெஸ்ட் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. சரிங்களா, அதாவது நான் கேட்காம அவங்க சொல்ல, கடை ஷாப் வச்சுருக்காங்க, அவங்கள கேட்டாங்க, ஏங்க மேடம் உங்களுக்கு நீங்களாம் படித்தவங்க தானே, அறிவு இல்லையா, ஒரு மாஸ்க் போட்டு வரும் அப்படின்னு கேட்டிருக்கேன். அந்த பொண்ணு சொல்லுது, எங்களுக்குலாம் கொரோனா வராது, ஏன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கோம், வீட்டில் சேஃப்டியாக இருக்காங்களம்மா, அதனால் கொரோனா வராதான். பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்குது, கிட்டத்தட்ட எத்தனை கோடீஸ்வரர்னு நினைக்கிறேன், அவங்க வீட்டில் 3 பேருக்கு வந்திருக்கு. சரிங்களா, பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு. என்னது இது? முருங்கீரை சாதமா? ஓ எப்பா செம்மையா இருக்கு பார்க்கவே. நீ என்னது? ஆனியன் டேஸ்ட் பண்ணுங்க. ஆனியன் நான் டேஸ்ட் பண்றேன். இது என்னது? இது என்ன ரைஸ் இது? முருங்கைக்கீரை ரைஸ். முருங்கைக்கீரை ரைஸ். யார் செஞ்சது? சரி, இது யார் செஞ்சது? இது மம்மியை செஞ்சாங்க. நீ பாத்தியா? அதான் கரெக்டாக சொல்கிறான். வேற ஏதாவது சாப்பிட்றியா? எஸ்கே பட்டான் பார்த்தீங்களா? தள்ளி போடு கொஞ்சம். எது வேணும்? இதா எட்ட மாட்டேங்குதே. அவ்வளோதான். என்ன பின்னி கலாய்கிறியாங்களா? ஹாய் பின்னி. வாங்க மது சமையல் சொன்னியே சொல்லு. எங்களுக்கு எங்க நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க? ஆண்டி வீட்டில் இருக்கோம். இந்த ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாழ்த்தனம் பண்ணிக்கிறான். டாய் அவஸ்தப்படுறா, உண்மையதான் சொன்னேன். நீ வாழ்த்தனம் தானே பண்ணுற. இவங்க பையன் தான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான் வீடியோ எடுக்கிறதுக்கு. இவனை பார்த்து வச்சுங்க, நாளைக்கு வந்து இவனை பிடிச்சின்னு போயிடுங்க. சரிங்களா? சரியா, நாளைக்கு இவனை பிடிச்சின்னு போயிடுவாங்க. போ. ஆ பூபும்பாவா? சொல்லு பாப்பா, பூபும்பா சொல்லு. இவ்வளோ பெரிய பாம்பா? ஆமாம். நேற்று ஆண்டி வீட்டில் பாம்பு வந்துச்சுங்க, அதுதாங்க உள்ளே இருக்குது, சார பாம்பு. எவ்வளோ பெரிய பாம்பு பாருங்க. அப்பா, இவ்வளோ பெரிய பாம்பு வந்திருக்கு, பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. அதாவது குட்டி பையன் ஃபினி இருக்கான் பார்த்தீங்களா, விளாண்டுருக்கும் போதே இந்த காம்பவுண்டுக்குள்ளே அப்படியே வந்திருக்கு. என்ன பண்ண, ஆனால் அப்படியே அடித்து கொண்டுட்டாங்க பாம்பை ஆண்டி வீட்டில். அப்பா சரியான பெரிய பாம்பு ஆண்டி. ஆமாம், சல்லுன்னு போயிடும் ஆண்டி, அந்த தண்ணி வந்து அதில் சேர்ந்துடும் அப்படி சொன்னாங்க. எவ்வளோ பெரிய பாம்பு. பின்னி ஜாலியாக இருக்கா? வந்து என்னன்னா, நான் ரொம்ப நாளாக வீடியோவில் சொல்லிகிட்டே இருக்கேன், கோதுமை வறுத்து காட்ட சொல்கிறேன்ட்டு. அம்மா செய்யவே இல்லைங்க. சரி இன்னைக்கு செய்கிறேன் அப்படின்னாங்க. அதனால கோதுமை வறுத்து, இது வந்து எங்களுக்கு ஸ்நாக்ஸ். நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு வீடியோவில், இது வந்து நாங்கள் கோதுமை வந்து ஸ்நாக்ஸ்க்காக தான் சாப்பிடுவோம். ஏன்னா இது நிஜமாவே ரொம்ப ஆரோக்கியங்க. நம்ம வந்து டெய்லியும் ஒரு கை கோதுமை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சுகர் வராது, டயாபெட்டிக். அதுக்கு அடுத்தது 2மே ஒன்று தானா? அதனால நிறைய வியாதி வராது அதெல்லாம் சாப்பிட்டா. உன் வாயில இங்கிலீஷே வராது, எதுக்கு பரவாயில்ல கொடுங்க. இப்போ வந்து சொல்லுங்கம்மா. இப்போ வந்து நான் கோதுமை போடுறேன் வறுக்கிறதுக்கு. எனக்கு 1 மாசத்துக்கு சேர்த்து நிறைய போடக்கூடாது, வறுக்கும்போது கம்மியாக தான் போடணும், ஏன்னா புரியாது. நிறைய போட்டாலும் கொஞ்சமாக போட்டாலும் அது புரியும். இப்போ இதை நல்லா வறுக்கணும். வறுத்துட்டு உப்பு தண்ணி போடணும். நான் வந்து கோதுமை வறுப்பேன், ஆனால் அதில் உப்பு ஆட் பண்ணுறாங்க பார்த்தீங்களாங்க, அதுதாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் நானே இப்போ தான் வீடியோ அம்மா எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்ட்டு நின்றுட்டு இருக்கேன். உப்பு தண்ணி ரெடியாக வைக்கணும்ல, தேவைக்கு ஏற்ற மாதிரி
கொஞ்சோண்டு உப்பு இவ்வளோதான் அந்த தானியத்துக்கு சரியா. சத்தமாக பேசுங்க. இந்த கோதுமைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டிருக்கேன். அது லேசாக தண்ணி ஊற்றிட்டு நேற்று பண்ணணும். இப்போ தண்ணியில் நம்ம எவ்வளோ தண்ணி இதில் கிளறிக்கணும்னா கிளறிக்கிற வேண்டியதான். தேவைக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிட்டு அடி பிடிக்காமல் வைக்கணும். இது நல்லா பொரியணும். நல்லா பொரியும் பாருங்க. அது கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அது கருப்பாகாமல் நல்லா பொரியும். இப்போ நிறைய பேர் கிச்சன் டூர் பார்த்துட்டு அம்மாவுக்கு வந்து அக்கா நிறைய பேர் சொன்னாங்க ஸ்டீல் டப்பா கொஞ்சம் வாங்கி கொடுங்கன்ட்டு. நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் டப்பா அம்மா கிட்ட நிறையவே இருக்குது. அவங்க போட மாட்டேங்கிறாங்க. கேட்டால் அவங்களுக்கு அந்த டப்பாலேயே பழகிடுச்சாமா, அதனால மாற்ற மாட்டேங்கிறாங்க. அதில் தான் எந்த பொருள் போட்டாலும் கெடாமல் இருக்கும், சேஃப்டிக்காக இருக்கும். பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டாலும் அது வந்து பழைய காலத்துலலாம் அப்படி யூஸ் பண்ணுறதுனால அவங்க மாற்றிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்டீலில் போட்டாலும் எல்லாமே நமத்துடும். நல்லாவே இருக்காது பொருளெல்லாம். பருப்பு இது கூட போட்டு வைக்கணும். மிச்ச பொருள் ஏதாவது வைப்போம்னா சீக்கிரமாக கெட்டுடும். அதனால தான் அவங்க யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் கேட்டாங்கம்மா நீங்கள் வந்து ஸ்டீல் டப்பா யூஸ் பண்ணுங்க அப்படி சொன்னாங்க. அதனால அவங்களுக்கு அது பழக்கம் ஆகிடுச்சா, அதனால தான் அவங்க வேணாங்கிறாங்க. நான் கூட பாட்டில் கூட வாங்கி தரேன், பாட்டிலும் வேண்டான்ட்டாங்க. அதுக்கப்புறம் சரி இதே யூஸ் பண்ணுறேன்னாங்க. ஆனால் பிளாஸ்டிக்லேயே டப்பர் வேறு அது மாதிரி வாங்கி கொடுத்தா யூஸ் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும். கிச்சன் எல்லாம் மாற்றணும்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கு கொரோனா வந்துச்சு. அது வீட்டுக்குள்ளே இங்கே நிறைய கிச்சனில் வேலை இருக்குது. பழைய கடைகளெல்லாம் தூக்கி போட்டு புதுசாகணும். நிறைய டப்பா பிளாஸ்டிக் டப்பாவை தான் வச்சுருப்பேன். ஏற்கனவே 2 ட்ரம்மில் பருகி போட்டேன். அதனால் அது அதிகமாகிட்டே வருது. ஏன்னா பிளாஸ்டிக் டப்பாவெல்லாம் மாவு அரைச்சா தோசைக்கு அரைச்சா ஒரு 2-3 டப்பாவில் உள்ளே இருக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே. அதனால் அதுதான் ரொம்ப யூஸாக இருக்கும். நம்ம வெயிட்டாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கவும் முடியாது. அதான் நல்லா பொரியும். இது யாருக்குமா துண்டு? அது தேவைப்பட்டால் வச்சுக்க வேண்டியதான். இதுக்கே ஒரு வாரம் நான் கேட்டு இப்போதான் வருகிறாங்க. நீ வரல, நான் போடல. ஐயோ ஒன்று இதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுக்கிறேன். அரைச்சி எடுத்து சேர்த்துக்கிட்டே இருந்தேன்ல. அதுதான் எங்கம்மா வாங்கினீங்க இந்த கோதுமை? ரேஷன் கடையில் உள்ளதுதான். எவ்வளோ 1 கிலோ? நல்லா கழுவி காய ஃப்ரீ தானே. ஃப்ரீயா? ஃப்ரீ தான். 5 கிலோ தரதுக்காக 2 கிலோ தந்துட்டு 3 கிலோன்னு மெசேஜ் அனுப்பிட்டான். ஐயோ எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க 5 கிலோ கோதுமை. உத்தாரா இல்ல? நாங்களே 2 மாசத்துக்கு 2 கிலோ கொடுத்துருக்கோம். நான் போய் சண்டை போடுவேன். இது மாதிரி பண்ணா நான் கண்டிப்பா சண்டை போடுவேன். நீ போச்சல்ல குட்டி போறோமா சொல்லிட்டீங்களே. போய் வச்சுக்கிறேன். அப்பா சைக்கிள்ல வருவாரு, நீயும் நானும் பைக்ல போனோம். என்கிட்ட காடை கொடுங்க, நான் போய் வாங்குறேன். என் பேர் இருக்குல்ல, நான் போய் கேட்பேன். எவ்வளோ தப்புல இது? 1 கிலோ இப்படி வாயில போட்டுட்டா? அப்பா நல்லா இருக்கு, எப்போ போட்டாலும் போய் பார்த்துட்டு வாங்குவாரு. நல்லா இருக்கு, ரேட்டு கட்டி தான். ஆமாம், அதான் பாரு நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு, நல்லாவே இருக்காது. இது எங்க அத்தை கொடுத்தது தானம்மா? டப்பாவில் போட்டு வச்சிருப்பாங்க. இதே தான் கொடுத்துருக்காங்களாம். பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சிருக்காங்க பேபி. இது வந்து அம்மா வந்து சின்ன வயசுல இருக்கும்போது அவங்களுக்கு கிடைச்சது இந்த வசனம். இது வந்து நான் சின்ன வயசுல இருக்கும்போது வாங்கினது. எவ்வளோ இல்லை, இப்போதான் எவ்வளோ வாங்கினேன், 10 ரூபாய். வச்சுட்டே இருக்கு. இப்போ இது பொரிஞ்சிட்டு இப்போ நான் உப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். உப்பு தண்ணி நல்லா காட்டுங்க. எவ்வளோ தண்ணி நல்லா காய்ச்சிக்கணும். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஊற்றிக்கிட வேண்டியதான். உப்பு தண்ணி தான் டேஸ்ட்டு. நம்ம உப்பு தண்ணி கலந்து
தான் உப்பு. அது கலந்துக்கிட்டு நம்ம கூட கொஞ்சம் அது அவ்வளோதான். லேசாக பட்டாலே போதும். அது நம்மளுக்கு சாப்பிட டேஸ்ட்டாக வந்துடும். ரொம்பலாம் போடக்கூடாது. இவ்வளோதான், ஒரு சிட்டியை போட்டு நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். இந்த சட்டி ஜூட்லேயே அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிடும். எனக்கு கோதுமை வாங்கிட்டாங்க கடையில். நம்ம பட்டாணி உப்பு கடலை நிறைய கடலை வகைகள் சாப்பிட்றத விட இந்த கோதுமை அந்த உப்பு தண்ணி போட்டு வறுத்து சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கடையில் போய் கடலையே வாங்க தவறு. இந்த இதை வறுக்கிறதுக்குலாம் என் உடம்பெல்லாம் தண்ணியாக வருது. வேர்வை சிந்தி உழைக்கணுமா? வேர்வை சிந்தி இங்கே கிச்சனில் கோதுமை வறுத்துட்டு இருக்கேன் பாருங்க. அப்படியே தண்ணியாக ஒழுகுது. கிச்சனில் வரைய பயமாக இருக்குது. சமையல் செஞ்சுட்டு அப்படியே ஃபேன் இருக்கா உட்காந்துட்டேன். அவ்வளோதான். பாத்திரம் கழுவுறது, கிச்சனில் பேய் இருக்கா? சமையல் செய்யறது பயமா வேலை. அது நல்லா ஒரு பேய் ஒரு காரி துப்பிட்டு போச்சு, திரும்பி வரலையா? நம்மள வாட்டி வதைக்குது. பேய் துப்பிச்ச வரலாமா? பேய் துப்பிச்சு அது வரைய எல்லாம் அப்படியே போயிடுச்சு. அதை வச்சுதான் நீங்க வசனம் படித்தேன். ஏசப்பாவா காரி துப்பி. என்னமோ சொன்னேன்னு ஆனா இது கவர்மெண்ட் அடுப்பு இல்லம்மா? இது வந்து ஆமா அந்த பாடி மட்டும். நம்மளோட இது வந்து அங்க மேல வச்சிருக்கேன். இது மேல உடம்பு மட்டும் தான், மிச்சப்படி உள்ள இருக்கிற குடல்லாம் பிடிங்க மேலேயே போட்டாச்சு. புது குடல் வாங்கி உள்ள போட்டுறாங்க. இருதயம் எல்லாம் புதுசு, வெறும் உடம்பு மட்டும் தான் பழசு. இது ஸ்ரீலங்காவோட சட்டி. நிறைய பேருக்கு நாங்க சொல்லியிருக்கோம். இதே எத்தனை வாட்டி சொல்லுவா போயா. ஸ்டீல் வந்து நல்லா இருக்கும். நான் சோறு வடிச்சாலும் என்ன பண்ணுவேன்னா இந்த சட்டி இதில் தான் இருக்கும். சோறு சட்டியை தூக்கி அப்படியே இங்கே வடிச்சிருவேன். தண்ணி இங்கே விழுந்துதான் அப்புறமா சிங்கில் ஊற்றிடுவேன். அதுக்கு வசதியாக அந்த இது கரெக்டாக இருக்கும் பாருங்க. இது நல்லா ஹைட்டா இருக்கும். இந்த அதாவது இது இருக்குங்களாங்க, இந்த இடம் நல்லா ஹைட்டா இருக்கும். இந்த மாதிரி நார்மல் அடுப்பு கூட எதுவுமே ஹைட் கிடையாது. அப்போ கொடுத்து செட் அடுப்புலயே 2-3 அடுப்பு நல்லா வந்துச்சு, 2 அடுப்பு நல்லா வரல. அதுவே இது நல்லா வந்த அடுப்பு. சில அடுப்பு நல்லா இருக்கு. அது இது என்னுடைய அடுப்பு. எனக்கு கல்யாணம் ஆகும்போது எங்க அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தது. சரி வர்த்தாச்சு. இல்லைதான் முடிஞ்சிச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். கோதுமை தாங்கம்மா சாப்பிடு. அவன் வரமாட்டுக்காம்மா தம்பி. வருமா? வாவ், இது நிறைய கொடுத்தாலும் தின்னுகிட்டே இருக்கும். நம்ம கேட்கக்கூடாது. அவ்வளோதான். இது டேடிக்கு தம்பிக்கு எனக்கு கொஞ்சம், அப்பாவுக்கும் தம்பிக்கு. அப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க. நல்லா இருப்பாருங்க. இருங்க சூப்பராக இருக்கும். நான் கையில் இருக்க வச்சுருக்கேன். தின்னுகிட்டு இருக்கும் அவளே தோணும். ஒன்று ஒன்றா ரொம்ப சத்தானது. நல்லா இல்லை.